நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட மகிமையின் நேரம் நிகழ்ச்சி மூலமாக ஜோசுவா டிவி நேயர்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக அவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். சதா காலமும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிற கிருபைக்காக நாம் மனமகிழ்ச்சியோடு கூட அவருக்கு கொடான கூடிய சோஸ்திரங்களை செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா வேதாகமத்தை எடுத்து உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் எசப்பா, நீங்கள் தான் பேச வேண்டிய வார்த்தைகளை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் இருக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். பாருங்கள், நான் என்ன வார்த்தையை பேசணும் ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன காரியத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை, அந்நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். ஏன்னா சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் மத்திய பாகத்தை பார்த்தீர்களானால், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். நம் நடுவில், ஏன்னா அந்த ஓரத்தில் இல்லை, கடைசி முன்னால் இல்லை, பின்னால் இல்லை, நடுவில், உன் நடுவில் வாசமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் நம்ம நடுவில் வாசமாயிருந்து அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். அவர் நம்மோடு இருந்து என்னென்ன காரியங்களெல்லாம் நமக்கு செய்வார் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அநேக அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஏன்னா மோசேயையும் யோசுவாவையும் வழி நடத்தி வந்த தேவன், எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வரும்பொழுது பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், அது மட்டுமல்ல மன்னாவை கொண்டு போஷித்தவர். அப்படிப்பட்ட அதிசயங்களை நம் வாழ்க்கையிலே செய்கிற தேவன் நம் நடுவில் இன்றும் இருக்கிறார், வாசமாக இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருந்து அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் ஆண்டவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவர் நமக்கு தருவார் என்று பார்ப்போமானால், முதலாவது, நான் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், அதிசயங்களை உனக்கு காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மீகா எழுதின மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவன் சொல்கிறார். அதிசயங்களை காண செய்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிசயங்களை செய்கிற தேவனை பற்றி சிந்திக்கும் பொழுது நான் உங்கள் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 2010ஆம் வருடத்திலே எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் மாட்டிக்கொண்டேன். என்னுடைய முதுகுத்தண்டு எலும்பு பாதிக்கப்பட்டது. நான் படுக்கையிலே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டேன். அப்படிப்பட்ட நேரத்திலே என்னுடைய கிராமத்திலே எல்லாராலும் பேசப்பட்டது, இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை. ஏன்னா சாலமோன் அவ்வளோதான், அவன் நடத்துகிற ஸ்கூல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எப்படி சாத்தான் சதி செய்கிறவன் என்பதை நீங்கள் அறிவீங்க. சாத்தானுடைய கிரியையினாலே மக்கள் மத்தியில் அப்படி பேசக்கூடிய ஒரு அவச்சொல் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனாலும் கூட நான் படுக்கையில் இருந்தாலும் கூட நேர டிவி வைத்து கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பேன், தேவனோடு கூட பேசி கொண்டிருப்பேன். நிச்சயமாகவே தேவன் ஒரு நல்ல முடிவை தருவார் என்று நான் விசுவாசித்தேன். ஏன்னா என்ன மாதிரி ஃபைனல் காலில் அடிபட்டு
படுக்கையிலே இருந்து கஷ்டப்பட்டு சாகும் வரை அவங்க படுக்கையில் எழுமா நடந்த சில நண்பர்கள் எங்கள் ஊரில் உண்டு. அதை போலவே என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்று எல்லாரும் பேசினாலும் கூட நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன் என் நடுவில் வாசமாக இருக்கிறார் என்பதை நான் அறிந்து அவரை துதித்து கொண்டிருந்தேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! 3 மாதத்திலே நான் மீண்டுமாக எப்படி என்னுடைய பணிகளை நான் இதற்கு முன்பு செய்தனோ அதை போல செய்யும்படியான ஒரு கிருபையை தந்து எல்லார் வாயும் பேசினவர்கள் அவ்வளோ பேருடைய வாயும் அடைக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அப்படிப்பட்ட அதிசயங்களை காண செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க, செங்கடலை 2ஆக பிளந்தவர். நினச்சி பாருங்கள், கடலை 2ஆக பிளக்க முடியுமா? இஸ்ரவேல் மக்கள் கடந்து வரும் வரைக்கும் கடல் 2ஆகவே இருந்தது. அவர்கள் கடந்து முடிக்கவும் கடல் மீண்டுமாக இணைந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் அதிசயம். வாழ்க்கையிலே எத்தனையோ அதிசயமான காரியங்களை பார்க்கலாம். இந்த காரியம் நம்மளால் முடியுமா? இது நடக்குமா? இப்படி ஆகுமா? ஏன்னா நான் எப்பொழுதுமே சுரண்டையில் உள்ள எழுப்பல் ஜெப ஐக்கியத்துக்கு நான் என் வாழ்க்கையில் அடிக்கடி நினைப்பேன். ஏன்னா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் அது. ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆண்கள் மினி முகாம், ஆண்கள் முகாம், வருடாந்திர முகாம் இதெல்லாம் நடத்தி ஆண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலுமான ஆலயங்களில் ஆண்கள் குறைவாக இருப்பார்கள், பெண்கள் பகுதி நிறைந்து எல்லா ஆலயத்திலையுமே அப்படி தான். ஏன்னா ஆண்கள் மத்தியிலே அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனாலும் கூட ஆண்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும் என்பதற்காக எழுப்புதல் ஜெப ஐக்கியத்திலே இந்த மாதிரி ஆண்களுக்கான தியான முகாம் வருடந்தோறும் 3 நாட்கள் நடக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு முகாமிலே நானும் கலந்து கொள்ள முதலாக 2013ஆம் வருடத்திலே கலந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். அந்த முகாமில் ஊத்துமலையை சார்ந்த கனகராஜ் என்ற ஒரு நண்பர் ஒரு சாட்சியை சொன்னார். அந்த கூடுகையிலே கலந்து கொண்ட அனைவருடைய உள்ளங்களையும் அது தொட்டது. ஏனென்று கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நாம் நடக்குமா என்று யோசிக்கக்கூடிய அளவிலே அவருடைய சாட்சி அமைந்திருந்தது. ஆனால் அந்த கூடுகையிலே கலந்து கொண்டவர் அவ்வளோ பேருமே விசுவாசத்தோடு கூட நாமும் நாம் வேண்டிக் கொள்வதை தேவன் நிச்சயம் தருவார் என்று நினைக்கக்கூடிய அளவிலே அற்புதங்களை செய்தார். என்ன கேட்டால் 32 லட்சம் ரூபாய் கடனுக்கு ஆளாகி அந்த கடன் வரக்கூடியதற்கு காரணமாக இருந்தவர்களை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்த மனிதன் அந்த முகாமிலே கலந்து கொண்டபடி பிறகு அந்த முகாமில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அந்த முகாமிலே கொடுக்கப்பட்ட ஜெப நேரம், சந்தியா நேரத்திலே அழுது புலம்பி ஆண்டவரிடத்திலே மன்றாடி அந்த மனிதர் 3 மாதங்களிலே அவருடைய கடன்களெல்லாம் அடைக்கப்பட்டு 5 லட்சம் ரூபாய் இருப்பு தொகையாக வங்கியிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை எந்த மனிதனாலும் எந்த தெய்வத்தாலேயும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் வாழ்க்கையிலே செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட 2 பெண் குழந்தைகளுக்கும் அழகான திருமணத்தை முடித்து வைத்து நல்ல சூழ்நிலையை பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஏன்னா அவருடைய சாட்சியை கேட்ட அனைவருமே ஆண்டவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியம் என்ன உண்டு என்று நினைக்கக்கூடிய அளவிலே பேசக்கூடிய அளவிலே அமைந்தது. ஏன்னா உன் நடுவிலே வாசமாக இருப்பேன். நம்ம நடுவில் வாசமாக இருக்கிற தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஏன்னா நான் அதான் முதல்ல சொன்னேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்கிற தேவன் நம்முடைய தேவன். அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமானால் நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்ளும்போது பெரிய காரியங்களை நாம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதமான அதிசயமான காரியங்களெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால், கேட்டீர்கள் என்றால், இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லக்கூடிய அளவிலே அநேக அற்புத அதிசயங்களை செய்தார். நாங்கள் நடத்தி வருகிற ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளிலே அவருக்கு பிரியமானவர்களை தவிர வேறு யாரும் அந்த காம்பஸ்களை இருக்க முடியாது. டிரைவர்களாக இருந்தாலும் சரி, ஆயாக்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அப்படியே அவருக்கு பிரியமில்லாதவர்களையெல்லாம் களை எடுத்து விடுவார். தானாகவே தலைதெறிக்க ஓடி போவார்கள், இந்த மாதிரி வழியிலே ஓடி போவார்கள். ஏன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், எங்கள் நடுவிலே வாசமாக இருக்கிற தேவன். அவர் நடத்தி வருகிற, அவர் செயல்பட்டு வருகிற அந்த பள்ளியிலே நாங்கள் அநேக மகிமைகளை கண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்று வரைக்கும் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் நடுவிலே வாசமாக இருந்து நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா
உங்கள் நடுவிலே வாசமாயிருப்பேன், நான் உன் நடுவிலே வாசமாயிருப்பேன். ஏன்னா அனைவருக்கும் அநேக நம்ம உலக பிரகாரமான காரியங்களை அநேக நெருக்கத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். தேவன் நம்முடைய வாசம் பண்ணுகிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா சோர்ந்து போகாமல் வேதத்தை வாசித்து வேத வசனங்களை தியானித்து ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தோமானால் நிச்சயமாகவே அற்புதங்களை அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் மகிமையான காரியங்களை நிச்சயமாக நமக்கு செய்வார். ஏன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்கிற தேவன் நம்ம நடுவிலே வாசமாய் இருக்கிறவராயிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு சூழ்நிலை, பொல்லாத ஆவிகளை நாம் துரத்தலாம். பொல்லாத ஆவிகளை நாம் துரத்தலாம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அதிசயங்களை மட்டுமல்ல, கடற்கரை மணலை போல திரளான ஜனங்கள் நம் வசமாய் திரும்புவார்கள் என்று மட்டுமல்ல, பொல்லாத ஆவிகளையும் துரத்துவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்த நாட்களிலே கர்த்தர் அவரோடு வாசமாயிருந்து கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அசுத்த ஆவி பிடித்து குறி சொல்லுகிற ஒரு பெண் சொன்ன வார்த்தையை பவுல் எளிதாக ஜெயிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் அந்த தேவ ஆவியின் மூலமாக தேவ ஆவியின் பலத்தோடு அந்த பொல்லாத ஆவியை கடிந்து உரைத்து அந்த பெண்ணை விட்டு அந்த ஆவி புறப்பட்டு போனதை நாம் வாசித்து அறிகிறோம். ஏன்னா இவ்வளவு வேகமாயும் ஞானமாயும் பவுல் நடந்து கொண்டது காரணம் தேவன் அவரோடு கூட வாசமாயிருந்ததுதான். இப்படிப்பட்ட ஆவியின் தொல்லைகள் முந்தைய நாட்கள் மட்டுமல்ல, இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆவிகளை, அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய ஒரு வல்லமையான அதிகாரத்தை நமக்கு தேவன் கொடுத்தார். ஏன்னா விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த பல அதிகாரங்களுக்கு முதலாவது அதிகாரம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நிச்சயமாகவே தேவன் நம் நடுவிலே வாசமாக இருப்பதனால் நாம் பிசாசுகளை துரத்த முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏன்னா நிறைய காரியங்களில் ஆண்டவர் எப்படி நமக்கு நன்மைகளை செய்கிறாரோ அதே போலவே பிசாசும் தந்திரமாக காரியங்களை மற்றவர் மூலமாக செய்கிறதை நமக்கு முன்பாக காண்பிப்பான். ஓஹோ, நீங்கள் கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தொழுது கொண்டு என்ன நன்மையை பெற்று கொண்டீர்கள் சொல்லக்கூடிய அளவிலே மற்றவர்களை வைத்து அநேக காரியங்களை பொல்லாத ஆவி பிசாசு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனாலும் கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்த்தால், நாம் முதலில் பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வரத்தை ஆண்டவர் நமக்கு தந்ததை நாம் வாசிக்கலாம். ஏன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஏன்னா நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த பொல்லாத ஆவிகளை பார்த்து நாம் கடிந்துரைக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு ஓடிப்போவதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த முதலாவது ஒரு பாக்கியம், முதலாவது அதிகாரம். ஏன்னா அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு அவர் கொடுத்த முதலாவது அதிகாரம் என்னன்னு கேட்டால், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தில் இருக்கீங்க சொல்லுங்கள். எத்தனையோ சாத்தான் சத்துரு நம் மத்தியிலே அநேகர் மூலமாக கிரியைகளை செய்வான். ஆனாலும் கூட இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன், ஓடிப்போய் என்று நாம் தைரியமாக அந்த சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி என்று கேட்டால், அவர் நம் நடுவிலே வாசமாயிருக்கிறார். அவர் நம் நடுவிலே வாசமாக இருப்பதனால நாம் பொல்லாத தந்திரமுள்ள அந்த பிசாசுகளை துரத்த வல்லமை படைத்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய மேல் விசுவாசம் வைத்து அவர் நம் நடுவில் வாசமாக இருக்கும் பொழுது தான் நாம் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்ய முடியும். ஏன்னா பிசாசுகளை நாம் கண்டு விலகி ஓடக்கூடாது. மற்றவர்களால் தான் முடியும்,
என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. விசுவாசத்தால் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஏன்னா தேவன் அளவுக்கு அதிகமான கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தர வல்லவராக இருக்கிறார். தேவனிடத்தில் நாம் முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் கேட்கும் பொழுது சகலவிதமான அதிகாரங்களையும் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய தொழிலையும் நாம் செய்கிற காரியங்களையும் ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். உன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், அவருடைய நாமத்துக்கு அவர் கட்டுப்பட்டு அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். நம் நடுவிலே வாசம் பண்ணும் பொழுது அதிசயங்களை காண பண்ணுவார். பொல்லாத பிசாசுகளை துரத்த முடியாத ஒரு வல்லமையான கிரியைகளை தேவன் தர வல்லமையாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, திரளான கூட்ட மக்கள் நம் வாயின் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக திரும்பும்படியான ஒரு பெரிய கிருபையை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட பண்ணினார். ஏன்னா அவர் பிள்ளைகளை தவிர அவர்களில் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறார். பாருங்கள், மோசே பின்னால் அணியணியாய் திரண்ட ஜனம் பாருங்கள், 6 லட்சம். யாத்திராமம் 12:57 நாம் வாசித்தால் இதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான கிருபையை மோசேக்கு கொடுத்த தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். நாம் கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். முதலாவது, நாம் அவருடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்திலே காத்திருந்து உண்மையாக நாம் ஜெபித்தோமானால் தேவன் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்றும் நம் நடுவிலே வாசமாயிருக்கிறார். நம் நடுவிலே அவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பெரியதாய் பலத்ததாய் இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மகிமையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். உங்கள் பின்னாலே ஒரு திரளான கூட்ட மக்கள் உங்களை பின்பற்றி வருகிறவர்களாய், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் உங்களுடைய பின்னாலே வருகிறவர்களாய் அவர் ஆசீர்வதிப்பார். எப்படி அணியணியாய் இஸ்ரவேல் புத்திரர்கள் திரண்டார்களோ அதே போல் திரளான ஜனங்கள் உங்கள் பின்னாலே திரும்பி வரக்கூடிய அளவிலே ஒரு பெரிய வல்லமையான கிருபையை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் பொல்லாத பிசாசை துரத்துகிறவராக இருப்பீர்கள். ஏன்னா பிசாசு தான் இன்றைக்கு அநேக காரியங்களை இந்த உலகத்திலே தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியை நாம் துரத்தும் பொழுது, அந்த ஆவியை அசுத்த ஆவியை நம்மை அணுகாதபடி நாம் காரியங்களை செய்யும் பொழுது ஒரு பெரிய மகிமையை காணலாம். தேவன் உண்மையிலே நம் நடுவிலே வாசமாய் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நம் வாழ்க்கையிலே நாம் அவரை பிரதிபலிக்கிறவராக, நாம் அவரை ஏற்றுக்கொண்டதன் மூலம் நாம் பெற்ற அற்புதங்களை, அதிசயங்களை, நம் வாழ்க்கையிலே நடக்கிற கிருபையின் வரங்களை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தேவன் நம் நடுவிலே வாசமாயிருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் நடுவிலும் வாசமாயிருந்து உங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை வழிநடத்த தேவனை நான் துதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவன் உங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கும்படி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய புத்திரர்களாய் மாறி அவர்களுக்கு உண்மையாக நீங்கள் நடந்தீர்களானால் நீங்கள் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புத அதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்திலும் கூட எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தந்த ஜோசுவா டிவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒரு ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பயனடைந்ததற்காக தேவனை நன்றி சொல்லி நான் துதித்து முடிக்க இருக்கிறேன். எல்லோரும் என்னோடு கூட ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறேனப்பா. இப்பொழுதும் கூட உங்களுடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சொல்லும்படியாக நீங்கள் எங்கள் நடுவிலே வாசமாக இருப்பதை உங்கள் பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வாசம் பண்ணுகிறவர்களாக காணப்பட ஆண்டவரை நீங்கள் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாக இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன். இந்த வேளையிலும் கூட உடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு நல்ல தருணத்தை நீங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிசயங்களை காணுகிற பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே, பிசாசுகளை துரத்துகிறவர்களாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ கிருபை செய்யுங்க. உடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன்.